தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,800 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கன்னு சொல்லி எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நீலகிரி மாவட்டத்தில் வெலிங்டனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஸோ குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனில் ஃபில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்கள் டைப் பண்ணி தான் ஃபில் பண்ணணும். அதாவது டைப்பிங் மிஷினில் டைப் பண்ணலாம், அல்லது கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சு டைப் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனை ஃபில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அப்ளிகேஷனை ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸில் பிளாக் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கேட்டகரி. ஸோ இங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னவோ அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 10th 12th அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, யூஜி, பிஜின்னு சொல்லி என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். மார்க் எத்தனை வாங்கியிருக்கீங்க, டோட்டல் மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டிடியாக தான் சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட நம்பரு, பேங்க்கு, டேட்டு இது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு பிளேஸு, டேட்டு இங்கே டைப் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, யூஜி, பிஜி மார்க் ஷீட்ஸு அண்ட் டிப்ளமோ, ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸு, டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பேடபிள்டி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? அது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி ஃபீஸ் பார்த்திங்கன்னா டிடியாக 100 rupees நீங்கள் எடுக்கணும். அந்த டிடி என்ன நேமில் எடுக்கணுங்கிறதும் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டிடியோட டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி டிடியும் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 10 x 22 cm சைஸ் இருக்க போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் 56 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமுமே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது.
ஸோ 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடில் 13 வேக்கன்சிஸ் இருக்குது. 27 வயது வரைக்கும் இருக்கும் எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து எம்டிஎஸ் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் இதில் 38 வேக்கன்சிஸ் இருக்குது. 18லேருந்து 25 வயது வரைக்கும் எலிஜிபிள். 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,100 வரைக்கும் சேலரி இருக்கும். 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து சூப்பர்வைசரில் நெட்வொர்க்கிங்கில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 4 வேக்கன்சிஸ், ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 4 வேக்கன்சிஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லைன்மேனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,100 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து போட் பில்டரில் ஒரு வேக்கன்சிஸ் 19,900 63,200 வரைக்கும் சேலரி இருக்கும். 27 வயது வரைக்கும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டல் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். வேக்கன்சிஸ் இங்கே கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூஆருக்கு எத்தனை வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு எத்தனை, எஸ்சிக்கு எத்தனை, எஸ்டிக்கு எத்தனை, இடபிள்யூஸ்க்கு எத்தனைன்னு சொல்லி இங்கே வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற ஸ்பீட் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி அதாவது பிஏ பிடெக்கில் அல்லது மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிப்ளமோவில் நெட்வொர்க்கிங் முடிச்சிருக்கணும் அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிஸ்கோ சர்டிஃபிகேட்டில் நெட்வொர்க் அசோசியேட் அண்ட் சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லைன்மேன் இந்த போஸ்ட்டுக்குமே 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிப்ளமோவில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லைன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து போட் பில்டர் இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருடங்கள் இருக்கணும். அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். அடுத்து டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு ஐடிஐயில் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ரிலேட்டடாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது 10th முடிச்சுட்டு பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். பிடபிள்யூடி கேட்டகரியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ், ஓபிசினா 13 இயர்ஸ் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ட்ரேட் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்கன்னா அடுத்த லெவல் ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 1 by 1 படித்து பார்த்துக்குங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டிடியாக தான் எடுத்து சென்ட் பண்ணணும். டிடிஸ் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.